ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நம்பர் சீக்வன்ஸான ஒரு பசில் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி பசில்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டயகனல்லையும் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் சென்டர் பாயிண்ட்லையும் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ஒன்ல இருக்கிற சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற நம்பர் என்ன அப்படிங்கறத நமக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 71 இருக்கு, இந்த 5937. ஸோ இந்த 4 நம்பர் இருக்கு. இதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 71 கண்டிப்பா வரணும். ஓகேவா? ஸோ இந்த சம்ல என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டயகனலை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 7 into 9 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா என்ன வருது? 63 வருது. ஓகேவா? ஸோ செகண்ட் டயகனல், இந்த டயகனல் என்ன பண்றோம், நம்ம அடிஷன் பண்றோம், அதாவது பிளஸ் பண்றோம். ஸோ பிளஸ் 8. ஸோ இப்போ எவ்வளவு வருது? 71 நமக்கு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சேம் இங்க என்ன பண்ணமோ அதையே இங்கேயும் பண்ணலாம். ஸோ 4 into 4 எவ்வளவு வருது? 16 வருது. பிளஸ் 8 பிளஸ் 2 எவ்வளவு? 10 வருது. ஸோ 26. ஓகேவா? ஸோ அப்போ 71 26 நான் இங்க வந்திருக்கு. ஸோ சேம் இங்கேயும் என்ன பண்ணலாம், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணா அப்படின்னா என்ன வரும்? கண்டிப்பா இந்த நடுவில் இருக்கிற வேல்யூ தான் வரணும். ஸோ அதுதான் நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு என்னவா இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இங்க பண்ணலாம். ஸோ அப்போ 6 into 8 48 பிளஸ் இதை நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? ஸோ 11 இருக்கு, 3 இருக்கு, ஸோ 14. ஸோ இப்போ இது ரெண்டையும் பிளஸ் பண்ண எவ்வளவு வருது? 62 வருது. ஸோ 62ங்கிறதா நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ இங்க சென்டர்ல என்ன வரும்? 62 தான் வரும். தேங்க்யூ.